ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்தேன். மாநாட்டுக்கென திரண்டு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துவிட வேண்டுகிறேன். புதிய பொறுப்பாளர்களை அறிவிக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற போதே இவ்வளவு பொறுப்புணர்வோடு நீங்கள் திரண்டு வந்திருப்பதை பார்க்கிற போது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு அபாரமானது என்பதை நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நேரமில்லை என்பதை தவிர வேறு காரணம் இல்லை. புதிய பொறுப்பாளர்களை விரைவில் அறிவிக்கப் போகிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் என்னை தோழர்கள் அழைக்க இருக்கிறார்கள். இப்போது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த தோழர்களும் அவ்வப்போது ஆங்காங்கே அழைக்கிற காரணத்தினால் தொடர்ந்து பயணத்தில் இருப்பதால் அது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. 4000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் கணினிமயம் செய்யப்பட்டு இன்றைக்கு என்னுடைய முகநூலில் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். யார் யார் விண்ணப்பித்தவர்கள் என்கிற பட்டியலை நீங்களே போய் பார்க்கலாம். ஏனென்றால் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நம்முடைய விண்ணப்பம் திருமாவளவன் கவனத்திற்கு போனதா இல்லையா, ஒருவேளை யாராவது குப்பை தொட்டியை தூக்கி போட்டு விட்டார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் தன்னுடைய விண்ணப்பம் தலைமையின் கவனத்திற்கு போயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. வாக்காளர் பட்டியல்களை எப்படி பொது வெளியில் பதிவேற்றம் செய்கிறார்களோ அதை போல விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் என்னுடைய முகநூலில் இன்று இரவு பதிவேற்றம் செய்யப்படும் அல்லது காலையில் பதிவேற்றம் செய்யப்படும். அனைத்தும் டிஜிட்டைஸ்ட். எல்லாம் 4400க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள். 100 மாவட்ட செயலாளர்கள் தான் அறிவிக்க போகிறோம். 1700 பேர் 100 மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுல 100 பேரை தான் நான் சூஸ் பண்ணணும். மிச்சம் 1600 பேர் என்ன திட்ட போறாங்க. ஆகவே புதிய பொறுப்பாளர்களை நியமிக்காமல் இதோ இதோ என்று சொல்லி சொல்லி காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் கூட பொறுப்பு எங்களுக்கு முக்கியமில்லை, மக்களுக்காக போராடுவதே எங்களுக்கு முக்கியம், கருத்தியலுக்காக களமாடுவதே முக்கியம், தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் பணி ஆற்றுவதே முக்கியம் என்கிற பொறுப்புணர்வோடு நீங்கள் திரண்டு வந்திருப்பது எனக்கு மெய் சிலிர்ப்பை தருகிறது. எந்த முயற்சியும் நாம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு 10 நிமிடம் முகநூலில் நேற்று இரவு நான் பேசினேன். எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள், இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம், நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். இதுபோல இன்னும் பல மடங்கு கூட்டம் இங்கு நிற்க இடமில்லாமல் வெளியில் திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். மேடைக்கு பின்னாலும் பெரும் திரள் நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். ஆனால் அழகிரி அவர்கள் உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் அனைவரும் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். இது மிகவும் கால பொருத்தத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். தேர்தலை கருத்தில் கொண்டல்ல, மக்களை கருத்தில் கொண்டு, சமூகத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு, தேசத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காலத்தே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் அறப்போர். இத்தகைய இந்த போராட்டத்தில் பங்கேற்பதில் எங்களுக்கும் பெருமை என்று தலைவர் பெருமக்கள் அனைவரும் இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள். ஓரிரு நாள் இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த மாபெரும் அறப்போராட்டத்தில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தி உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உரித்தாக்குகிறேன்.
நாம் அவர்களைப் போல ராவணி பாடுவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திட்டமிட்டு வன்முறைகளை தூண்டுவதற்கு, சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு, சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு, திமுக அரசுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு, அதன் மூலம் தமிழ்நாட்டிலே காலூன்றி விடலாம், வேரூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டு ஏற்கனவே திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட உத்திகளை கையாளுகிறார்கள். மேடையில் ஏதோ எமோஷனா பேசுறாங்க நம்ம நினைச்சிடக்கூடாது. பேச தெரியாமல் பேசுகிறார்கள் என்று கருதிவிடக் கூடாது. ஆர்.என். ரவி ஒன்று விவரம் இல்லாதவர் ஏனோ என்று பேசுவதற்கே பேசுகிறார். அது ஆல்ரெடி டிசைன், வெல் பிளான், திட்டமிட்டது, வடிவமைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டது. இதையெல்லாம் பேசணும். இப்படி பேசி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும், தூண்ட வேண்டும். அது அவர்களின் பயிற்சியிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று.